எல்லாருக்கும் கடைசியா நம்ம ஊர் ஸ்டைலில் டின்னரை முடிச்சுட்டு நாங்கள் ரூமுக்கே வந்துட்டோங்க. என் ஒய்ஃப் சிக்காக இருந்ததுனால ரெஸ்ட் எடுக்கணும்னு சீக்கிரமாக கூட்டு வந்துட்டோம். ஆனால் நெக்ஸ்ட் டே மார்னிங் அவங்க போட்ட ஆட்டம் இருக்கே, லைக் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் ஆரம்பிச்சு நைட்டு டின்னர் வரைக்கும் என்னை வெறுப்பேற்றிட்டே இருந்தாங்க. சரி சாப்பிட்டு முடிச்சுட்டு டைம் ஆயிடுச்சு கிளம்பலான்னா அப்பன்னு பார்த்து போய் இப்படி ஸ்விங் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நாங்கள் நெக்ஸ்ட்டு சைட் சீயிங்காக வந்துட்டோங்க. அங்கே வந்தால் எங்களை ரொம்ப டிலே பண்ணி உட்கார வச்சாங்க. எதுக்குன்னா இந்த வியூவில் ஃபோட்டோ எடுக்க தாங்க. இந்த வியூவில் ஃபோட்டோ எடுக்க நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 2 hours மேலே வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோங்க. ஆனால் என்ன கேட்டால் வெயிட் பண்ணதுக்கு இந்த வியூ வர்த்து தாங்க. சூப்பர் டூப்பராக நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் அந்த வியூ செம்மையாக இருந்துச்சுங்க. இந்த வியூவை என்ஜாய் பண்ணி முடிச்சதும் நாங்கள் நியூ இந்தியாவிலேருந்து பாலிக்கு போகலான்னு கிளம்பிட்டோங்க. போகிற வழியில் ஒரு கெஃபேல என் ஒய்ஃப் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஹாட் சாக்லேட்டும் ஃப்ரெஷ் சாப்பிட்டோம் தாங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இங்கேருந்து நாங்கள் அகெயின் பாலிக்கே வந்துட்டோம். ஸோ அங்கே நாங்கள் என்னென்னலாம் பண்ணோன்றதை நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.